டெலிவரி நல்லபடியா முடிஞ்சு. என்னோட தங்கச்சியும், தங்கச்சியோட குழந்தையும் வீட்டுக்கு வந்தாச்சு. அதன் பிறகு என்னுடைய பெரிய தங்கச்சியும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த வாரத்திலேயே என்னுடைய தம்பி லீவ் கிடைக்கும்போது, அந்த குழந்தைய பார்த்ததுமே அவனுக்கு அழ வந்துருச்சு. அழ வந்ததுமே அவன் வெளிய ஓடிட்டான். ரிட்டர்ன் வரும்பொழுது சிரிச்சுட்டே வந்தான். அம்மா கேட்டாங்க, "ஏன்பா?" அப்படின்னா, "இல்லம்மா, பெரிய தங்கச்சியோட முதல் குழந்தை ஞாபகம் வந்துருச்சு. இவன பார்க்கும்பொழுதும் அதேதான். பெரிய தங்கச்சியோட பையன பார்க்கும்பொழுதும் அதே ஞாபகம் தான். எந்த குழந்தைய பார்த்தாலும் அந்த முதல் குழந்தை தாம்மா எனக்கு ஞாபகம் வருதுன்னு." அதுக்கு என்ன பண்றதுப்பா நமக்கு? அவன் இல்ல. அவருக்கு அவ்வளோ அவசரம். கடவுள்கிட்ட போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய தம்பி போகும்பொழுது வரும்பொழுதெல்லாம் குட்டி பையன பார்த்துட்டே போவான். அவனுக்கு இப்ப கொஞ்ச நாள் கூட எதுவும் தெரியாதுடா. இன்னும் கொஞ்ச நாள் போணும் சொன்னாங்க அம்மா. கிளி கிளிப்பெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தான். அது எல்லாமே இப்ப பிடிக்கிறதுக்கு அவனுக்கு தெரியாதுடா. எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் தொட்டில்ல போடுற அன்னைக்கு வாடா அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. லீவு கிடைச்சா பார்க்கலாமா, இல்லைன்னா நீங்களே செய்யுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டான். அப்புறம் லீவு கிடைக்கல அவனுக்கு அப்படின்ட்டு தான் சொன்னான். ஆனா அப்புறமா அம்மா சொன்னாங்க, எப்படின்னா கேட்டுட்டு வாடா அப்படின்ட்டு சொன்னாங்க. இப்போ லீவ் கிடைச்சிச்சு வந்துட்டான். அவனுக்கே ஆஃபீஸ்ல லீவ் கிடைச்சு வந்துட்டான். ஆனா என்னுடைய பெரிய தங்கச்சியை நாங்க எதிர்பார்த்துட்டு வரணும். வருவாங்களோ இல்லையோ, வருவாங்களோ இல்லையோ, இதேதான் வரல போல இருக்கு, இப்படியேதான் பண்ணிட்டு இருக்கிறாங்களே அப்படின்ட்டு எல்லாம் கஷ்டமா இருந்துச்சு. அந்த பொண்ணு கூட எப்படி இருக்கும், குழந்தைய தொட்டில்ல போடுறாங்க, பார்க்கணும்னு ஆசை இருக்காதா அப்படின்லாம் எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம். கரெக்டா ஃபங்க்ஷன் முடியும் பொழுது கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்த பிறகு அதுக்கப்புறம் அம்மா என்ன சொன்னாங்க, "நீ அப்படிக்கா கொஞ்சம் உட்காந்துக்கமா, இங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டோம்" அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க அம்மா. எங்க வீட்டுல பின்னாடி பக்கமா கொஞ்சம் ஒரு நடை இருக்கும். அதுல உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். அங்க போயிட்டு பார்த்தா, என்னுடைய பெரிய தங்கச்சி பசங்க 2 பேருமே, பெரிய பொண்ணும், அது குட்டி பையனும் உட்காந்துட்டு சாக்லேட் பாக்ஸ திறந்து எல்லா சாக்லேட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறாங்க. உடனே எங்க அம்மா என்ன சொன்னாங்க, "ஹாய், இங்க என்ன பண்றீங்க 2 பேரும்?" அப்படின்னு கேட்டா,